டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சம்மும் ஒரு ப்ரொஜெக்டைலோட சம் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா. ஸோ சம் பார்க்கலாம். சம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் டைப் பண்ணி போட்டுடுறேன். ஸோ சம் என்னன்றதை ரைட் பண்ணிடுறேன். A projectile is aimed at a mark on a horizontal plane. ஸோ ஒரு ப்ரொஜெக்டைல ஒரு இடத்துல வந்து தூக்கி போடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட மார்க்கில் போய் விழுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கில் அது போய் விழணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் அந்த ப்ரொஜெக்டரோட ஃபஸ்ட்டு எய்மிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா த்ரூ த ப்ரொஜெக்ஷன் ஃபால்ஸ் அட் 12 மீட்டர் ஷார்ட். ஸோ எந்த மார்க்கில் பண்ணாங்களோ மார்க் பண்ண இடத்துல வந்து 12 மீட்டர் பின்னாடி வந்து முன்னாடியே வந்து விழுந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அது 12 மீட்டரில் விழும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா 15 டிகிரியில் இருந்திருக்கு. ஸோ ஓல் இட் ஓவர் ஷாட் பை 24 மீட்டர். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிளை மாற்றி மறுபடியும் எரிஞ்சிருக்காங்க. எரியும் போது 24 மீட்டர் ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி போய் விழுந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 45 டிகிரி. அப்போ ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு ஹிட் த மார்க். கரெக்டாக அந்த மார்க்கை ஹிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஷ்யூம் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு கண்டிஷன். ஸோ டேக் த வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்ஷன் கான்ஸ்டன்ட் இன் ஆல் கேஸ். ஸோ எல்லா கேஸ்லையும் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். இப்போ அவங்க கொஷினில் கொடுத்துருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரொஜெக்டைல் ஃபஸ்ட் கண்டிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை 15 டிகிரியில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது மார்க் பண்ண இடம் இதுதான். ஸோ 15 டிகிரியில் போடும்போது அந்த ப்ரொஜெக்டைல் 12 மீட்டர்ஸ் அந்த மார்க்லேருந்து 12 மீட்டர்ஸ் முன்னாடியே வந்து விழுந்துருச்சு. மார்க்லேருந்து 12 மீட்டர் முன்னாடியே வந்து அந்த ப்ரொஜெக்டைல் வந்து விழுந்துருச்சு. அடுத்த முறை என்ன பண்ணுறாங்கன்னா அதை 45 டிகிரி ஆங்கிளாக வந்து கன்வெர்ட் பண்ணி எரிஞ்சிருக்காங்க. எரியும் போது அந்த பாயிண்ட்ல இருந்து 24 மீட்டர்ஸ் வந்து தள்ளி போய் விழுந்திருக்கு. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, அந்த ப்ரொஜெக்டைல என்ன ஆங்கிளில் வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது சரியா மார்க்ல வந்து விடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கிள் இதுக்குள்ள தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து இப்படி வர மாதிரியே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது என்ன ஆங்கிள்ன்றது தான் நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே 2 விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அதோட ஹரிசான்டல் ரேஞ்ச் ஆர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ஹைட்டு ஹெச் மேக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போது ஆரோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைட் பை ஜி. ஹைட்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 2g. ஓகேங்களா? ஸோ இது 2 பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் வந்து நம்மளுக்கு எப்போ கரெக்டான ரேஞ்சில் நம்ம இப்போ விழுவோம்னா கரெக்டான ஹைட்டை வந்து நம்ம ரீச் பண்ணும்போது தான் கரெக்டாக விழும். அப்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போது மேக்ஸிமம் ஹைட் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுத்தையும் ஒன்று ஈக்குவலேட் பண்ணுவோம். ஸோ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை 2g ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைட் பை ஜி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் மட்டும் நம்ம எடுத்துருவோம். ஸோ யூ ஸ்கொயர் காமன். ஏன் இது காமனாக இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே யூ வந்து மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகும். அப்போ இங்கே கீழே u2 வந்து யூ ஸ்கொயர் வந்ததுன்னா அப்போ என்ன ஆகுனா இதுவும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இருக்க ஜியும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே சைன் ஸ்கொயரில் இருக்குது, இங்கே சைனில் இருக்குது, அதனால் இது கேன்சல் ஆகாது. அப்போ நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடு பை 2 ஈக்குவல் டு சைன் 2 ஆல்ஃபா. ஸோ இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது சைன் இங்கே ரெண்டுத்தையும் காமனாக இருக்குது. அப்போது இந்த சைனை நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். டிவைட் சைன் ஆல்ஃபா இன் ஈக்குவேஷன் 1. ஸோ இப்போ டிவைட் பண்ணோம்னா பாருங்கள்,
sin square alpha divided by 2 sin alpha equal to sin 2 alpha divided by sin alpha. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா sin alpha அதில் ஸ்கொயர். ஸோ ரெண்டு சைன் இருக்குது. அப்போ ஒரு sin alpha வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா sin 2 alpha இருக்குது. இந்த sin 2 alphaலேருந்து sin alpha வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியாது. அப்போ அது கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா sin 2 alphaவோட ஃபார்முலாவை நான் எடுக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா sin alpha இந்த ஸ்கொயர் போயிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது sin alpha மட்டும் இருக்குது. டிவைட் பை 2 ஈக்குவல் டு 2 sin alpha cos alpha டிவைட் பை sin alpha. இந்த sin 2 alphaவோட வேல்யூ sin 2 thetaவோட வேல்யூ என்னன்னா 2 sin theta cos theta. அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கேன் sin 2 alpha sin cos alpha, சாரி cos alphaன்னு சொல்லிட்டு. இப்போ sin alpha நம்மளால ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும். அப்போ கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு இருக்கிற ரிமைனிங் இருக்கிறது sin alpha by 2 ஈக்குவல் டு 2 cos alpha. இப்போ இங்கே இருக்க cos alpha ஈக்குவல் இந்த பக்கம் வருது, மல்டிப்ளைல இருக்குது, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது டிவைட் ஆகும். இங்கே இருக்க 2 வந்து டிவைடில் இருக்குது, ஈக்குவல் அந்த பக்கம் போது மல்டிப்ளை ஆகும். அப்போது sin alpha divided by cos alpha equal to 2 into 2. ஓகேங்களா? அப்போ sin by cos அப்படின்னா நம்ம அதை என்னென்னு எழுதலாம், tan எழுதலாம். அப்போ tan alpha equal to 4. அப்போ நம்மளுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூவோட தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அப்போ ஆல்ஃபா equal to tan inverse 4. அப்போது ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வருது, tan inverse 4ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 75.96. ஸோ 75.96 டிகிரி. அப்போது 75.96 டிகிரியில் நம்ம போடணும். அப்போது 45 டிகிரிக்கும் மேலே தான் நம்ம கண்டுபிடிச்சது ஏற்கனவே வந்து இங்கே போட்ட மாதிரி. ஸோ 75.96 டிகிரியில் அந்த ப்ரொஜெக்டைலை நம்ம தூக்கி எரிஞ்சோம்னா நம்ம எக்ஸாக்டாக மார்க் பண்ண அந்த பாயிண்டில் அந்த ப்ரொஜெக்டைல் வந்து விடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.